இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஓம் விதி. சரியா? ஸோ நேற்று வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்? மின் துகள்கள் பற்றி பார்த்தோம், கட்டுரா எலக்ட்ரான்கள் பார்த்தோம். இதுதானே மின் துகள் தான் கட்டுரா அந்த எலக்ட்ரான்லேயே கட்டுரா எலக்ட்ரான் ஒரு வகை இருக்கு. ஸோ அந்த கட்டுரா எலக்ட்ரான் என்னென்ன பண்ணும் ஒரு கடத்திக்குள்ள அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததா வந்து மின் அழுத்த வேறுபாடு பார்த்தோம். இதுதானே? ஸோ மின் அழுத்த வேறுபாடுனா என்னன்னு பார்த்தோம். ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு கடத்தி வழியா பாயும் போது நம்ம கொடுக்கக்கூடிய மின் தளத்துல இருந்து வரக்கூடிய ஆற்றல்னால அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு மின் அழுத்தம் ஏற்படுது. சரியா? அடுத்ததா நம்ம என்ன பார்த்தோம்? மின்னோட்டத்தின் நுண் மாதிரி பார்த்தோம். இதுதானே? ஸோ மின்னோட்டம்னு படிச்சுட்டோம், கட்டுரா எலக்ட்ரான்கள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம படிச்சதை வந்து நம்ம என்ன பண்றோம்? அதை வந்து சமன்பாடா வாய்ப்பாடா மாத்தி கொண்டு வர்றதுதான் மின்னோட்டத்தின் நுண் மாதிரி. ஸோ அதுல நம்ம கொஞ்சம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடைசியா J ஈக்குவல் டு சிக்மா இ, J ஈக்குவல் டு சிக்மா இ அப்படின்னு நம்ம ஒரு வாய்ப்பாடு கண்டுபிடிச்சோம். அப்படிதானே? ஸோ இந்த வாய்ப்பாடுல ஜேங்கிறது வந்து மின்னோட்ட அடர்த்தி, J வந்து மின்னோட்ட அடர்த்தி. அடுத்தது ஈங்கிறது என்னது? மின் புலம். அடுத்து சிக்மா. சிக்மானா என்னது? மின் கடத்து எண். யாரும் எழுதிக்கோங்க, மின் கடத்து எண். சரியா? மின் கடத்து எண். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஓம் விதி பார்க்க போறோம். இந்த ஓம் விதியில வந்து இந்த ஓம் விதி நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன வாய்ப்பாடு? ஓம் விதியோட வாய்ப்பாடு என்ன நமக்கு தெரியும். V ஈக்குவல் டு IR. விங்கிறது என்னது? மின் அழுத்த வேறுபாடு, ஐங்கிறது மின்னோட்டம், ஆறுங்கிறது மின் தடை. E வந்து மின் அழுத்த வேறுபாடு, I மின்னோட்டம், ஆறுங்கிறது வந்து மின் தடை. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த J ஈக்குவல் டு சிக்மா இ இந்த வாய்ப்பாடுல இருந்து ஓம் விதியை நம்ம வந்து விவரிச்சு கொண்டு வரப்போம். சரியா? அதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யறோம்னா, ஒரு கடத்தி எடுத்துக்கிறோம். அந்த கடத்தி வந்து கடத்தியோட குறுக்கு வெட்டு பரப்பு A, அதோட நீளம் L, அதுக்கப்புறம் அதுல பாயிர மின்னோட்டம் I, அதோட மின்புலம் E, அதோட மின்புலம் வந்து E. சரியா? இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அந்த கம்பியோட ரெண்டு முனைகளுக்கு இடையே நம்ம மின்னழுத்த வேறுபாடை கொடுக்கும் போது அந்த கடத்தி வழியா ஒரு நிகர மின்னோட்டம் பாயும். மின்னழுத்த வேறுபாடு நம்ம மின்னழுத்த வேறுபாடு அதாவது வியை வந்து நம்ம ஒரு கடத்திக்கு கொடுக்கும்போது இந்த கடத்தி வழியா பாயிர மின்னோட்டம் நிகரானதா இருக்கும், அதாவது சமமானதா இருக்கும். சரியா? இப்ப அப்படி இருக்கும்போது அந்த மின் அழுத்த வேறுபாடை நம்ம ஒரு வாய்ப்பாடு மூலமா, ஒரு சமன்பாடு மூலமா நம்ம எழுத போறோம். அதுதான் என்னது அப்படின்னா V ஈக்குவல் டு EL. EL ஈனா என்னன்னு சொன்னேன்? மின்புலம். இந்த இருக்கு, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. மின்புலம். எல்னா என்னது? நீளம், கடத்தியின் நீளம். எல் வந்து கடத்தியின் நீளம். சரியா? இப்ப வந்து நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரியும் J ஈக்குவல் டு சிக்மா இன்னு தெரியும். இப்போ இது வந்து முதல் சமன்பாடு எடுத்துக்கிறோம், இதை ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கிறோம். இப்போ முதல் சமன்பாட்டுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா V கண்டுபிடிக்க போறோம். E ஈக்குவல் டு V பை L. E ஈக்குவல் டு V பை L. சரியா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதை வந்து மூணாவது சமன்பாடா மாத்திக்கிறோம். முதல்ல V ஈக்குவல் டு EL எடுத்துக்கிட்டோம், அது வந்து நம்ம மின்னழுத்த வேறுபாடுல இருந்து எடுத்தோம். ஈங்கிறது மின்புலம், L வந்து கடத்தியின் நீளம். அடுத்து J ஈக்குவல் டு சிக்மா இ வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது வாய்ப்பாடு. இப்போ என்ன பண்றோம்னா, இந்த முதல் சமன்பாடுல இருந்து ஒரு ஈங்கிற ஒரு மதிப்பை கண்டுபிடிக்கிறோம், V பை L. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த E மதிப்பை ரெண்டாவது சமன்பாட்டுல பிரதியிட போறோம். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சமன்பாடு 3ஐ
சமன்பாடு 2ல் பிரதியிட. சரியா? ஸோ பிரதியிடும் போது என்ன கிடைக்கும் நமக்கு? J = சிக்மா V/L. இப்போ இதை வந்து 4வது சமன்பாடா வச்சுக்கோம். அதுக்கப்புறமா நம்ம நேற்று கிளாஸ்ல பார்க்கும்போது இந்த ஜேங்கிற மின்னோட்ட அடர்த்திக்கு இன்னொரு வரைமுறை பார்த்தோம். அது என்ன அப்படின்னா I/Aன்னு பார்த்தோம். அதாவது ஓரளவு குறுக்குவெட்டு பரப்பு வழியா இந்த ஒரு கடத்தியின் ஓரளவு குறுக்குவெட்டு பரப்பு வழியா பாயும் மின்னோட்டத்தின் அளவு தான் என்னது? ஜே, மின்னோட்ட அடர்த்தி. அப்ப இதை வந்து 5வது சமன்பாடா வச்சுக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 4வது சமன்பாடையும் 5வது சமன்பாடையும் சமப்படுத்த போறோம். சரியா? 4ஐயும் 5ஐயும் சமப்படுத்தணும், ஈக்குவல் பண்ணணும். அப்ப என்ன பண்றோம்? சிக்மா = சிக்மா V/L = I/A. I/A. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா V வந்து கண்டுபிடிக்க போறோம். சரியா? V, இந்த V மின்னழுத்த வேறுபாடோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். இப்போ V = என்ன வரும்? IL/IL. இந்த L மேல பேரும் இந்த சிக்மா கீழே வந்துடும். பக்கத்தை மாற்றும் போது வகுத்துல இருக்கிறது எல்லாமே பெருக்கலம் ஆகும். இப்போ சிக்மா A. சரியா? இது வந்து 6வது சமன்பாடு. இப்ப இந்த சமன்பாடுல நீ பார்க்கும்போது என்னன்னா இந்த மின்னழுத்த வேறுபாடு வந்து இந்த கரண்டுக்கும் கடத்தியோட நீளத்துக்கும் நேர்த்தகவுல இருக்கு. அப்படிதானே? ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா R = L/சிக்மா A. L/சிக்மா A. ஆர்னா என்னதுன்னா மின்தடை. நம்ம இப்பதான் பார்த்தோம் R மின்தடை. இந்த மின்தடையானது L எதுக்கு நேர்த்தகவுல இருக்கு அப்படின்னா கடத்தியோட நீளத்துக்கு நேர்த்தகவுல இருக்கு. ஆனா கடத்தியோட குறுக்குவெட்டு பரப்புக்கும் மின் கடத்து எண்ணுக்கும் அது எப்படி இருக்கு அப்படின்னா எதிர்த்தகவுல இருக்கு. சரியா? அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆறுங்கிற மதிப்பை மேல இருக்கக்கூடிய சமன்பாடுல பிரதியிட போறோம். அப்ப என்ன ஆகும்? V = IR. V = IR. மின்தடைக்கு நம்ம அவங்க எப்படி வரைமுறை கொடுக்குறாங்கன்னா மின்தடைங்கிறது ஒண்ணும் இல்லை, அந்த மின் கடத்து எண் வந்து எதிர்த்தகவுல இருக்கும். அந்த கடத்தியோட நீளமும் குறுக்குவெட்டு பரப்பும் நேர்த்தகவு மற்றும் எதிர்த்தகவுல இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த ஆறுங்கிற மதிப்பை மேல உள்ள சமன்பாட்டுல 6வது சமன்பாட்டுல அது 7ன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ 6 வந்து நம்ம என்ன பண்றோம்? 7 6ல பிரதியிடுறோம். அப்ப இதுல எழுதணும் 7 வந்து 6ல் பிரதியிடும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது V = IR. இதுதான் என்னது? ஓம் விதி. ஓம் விதினா என்னது? ஒரு மின்தடையானது அந்த மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும்? 2 மதிப்போட பெருக்கல் பலனா இருக்கும். எதெல்லாம்? மின்னோட்டம் மற்றும் மின்தடை. சரியா? இதை இன்னொரு விதமா எழுதலாம். அதை எப்படி எழுதலாம்? R = V/I. V/I. இதுதானே? R = V/I. இப்ப என்ன சொல்றாங்க? இதுல என்ன சொல்றாங்க? அந்த கடத்தியின் மின் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் கடத்தியின் வழியே மின்னோட்டத்திற்கும் உள்ள தகவுதான் என்னது? இது மின்னழுத்த வேறுபாடு, இது மின்னோட்டம். இந்த ரெண்டுக்கும் உள்ள தகவு. இந்த தகவை தான் நம்ம என்ன சொல்றோம்? மின்தடைன்னு சொல்றோம். மின்தடை. சரியா? புரியுதா? இந்த மின்தடையோட அலகு வந்து அலகு என்னது? ஓம். ஓம்ங்கிறது யாரும் இல்லை, ஒரு இயற்பியலாளர். அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த விதியை, அதனால அவர் பேரை வச்சிருக்காங்க. சரியா? சோ அப்ப மின்தடை யாரோட மின்தடை வந்து ஓம். சாரி, அந்த மின்தடையோட அலகு வந்து என்னது? ஓம். சரியா? இதுதான் வந்து என்னது? ஓம் விதி. ஓம் விதி எங்க இருந்து வந்துச்சு தெரியுதா? முதல்ல வந்து எந்த சமன்பாடை கொண்டு வந்தோம்? J = சிக்மா E. அப்போ நேற்று படிச்ச கொஸ்டினை படிச்சாதான் உனக்கு இந்த சமன்பாடு தெரியும். ஸோ இந்த சமன்பாடுல இருந்து நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்? இந்த ஓம் விதியை கொண்டு வந்து நிரூபிச்சிருக்கோம். சரியா? அதுதான் ஓம் விதி. இதுல என்ன பண்ணோம்? நம்மளாதான் இந்த சமன்பாடை உருவாக்கணும். எதுல இருந்து? இந்த கடத்தியை வச்சு. எல்லாமே இந்த கடத்தியை வச்சுதான் உருவாக்கியிருக்கோம். சரியா? அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆகுது? இதுல இருந்து ஈயை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஈ கண்டுபிடிச்ச பிறகு இந்த ஈயோட மதிப்பை
இந்த ரெண்டாவது சமன்பாட்டுல பிரதியிட்டோம். பிரதியிட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு மதிப்பு கிடைக்குது, அதுதான் v. இந்த இருக்கு இந்த ஆறாவது சமன்பாடு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், என்ன சொல்றாங்க, இந்த L/A இதை மட்டும் என்ன சொல்றாங்க, ஆறுன்னு சொல்றாங்க. சரியா? அப்போ இந்த ஆறுன்னு சொல்லும்போது ஆறுங்கிறது என்னது நமக்கு தெரியும், மின் தடை. ஆறுனா என்னது, மின் தடை. இந்த மின் தடையை மின்தடையை திருப்பி இதுல நம்ம பிரதியிடும் போது நமக்கு என்ன கிடைக்குது, ஓம் விதி கிடைக்குது. சரியா? அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம என்ன சொல்றோம், மின்தடையோட அளவு என்னது, ஓம். புரியுதா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மின்தடை எண் பார்க்க போறோம். மின்தடை எண் இது அடுத்த தலைப்பு. மின்தடை எண். சரியா? மின்தடை எண் என்னது அப்படின்னா, இதுல ரெண்டு மதிப்பு எடுப்போம். என்னன்னா சிக்மா, அடுத்தது ரோ. சிக்மானா இப்பதான் சொன்ன என்னது, மின் கடத்து எண். மின் கடத்து எண் அப்படிதானே. ரோனா என்னது, மின் தடை எண். மின் தடை எண். மின் தடைனா ஆர், அதனால ஞாபகம் வச்சுக்க இருக்கு. ஆர்னா என்னது, மின் தடை. ரோனா என்னது, மின் தடை எண். சரியா? அப்ப சிக்மானா என்னது, பிரிச்சுக்கோங்க. சிக்மானா மின் கடத்து எண். மின் கடத்து எண். சரியா? இப்ப மின் தடை எண்ணா என்னன்னு பார்க்க போறோம். ஒரு பொருளோட மின் தடை எண் அப்படின்னா என்னதுன்னா ஒண்ணும் இல்ல, இப்ப சிக்மா ஈக்குவல் டு 1/ρ. சரியா? இது என்ன சொல்றோம், இதுல இந்த சிக்மாங்கிறது என்னது, சிக்மா சிக்மா இப்பதான் சொன்னேன். சிக்மா கடத்து எண், மின் கடத்து எண். வெரி குட். ரோனா என்னது, மின் தடை எண். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க, மின் தடை எண் என்பது மின் தடை எண் என்பது என்ன வரும், அந்த மின் கடத்து எண்ணின் தலைகீழுக்கு சமமாகும். மின் கடத்து எண்ணின் தலைகீழ் மதிப்பு. சரியா? அதுக்கு சமமாக இருக்கும். நமக்கு ஏற்கனவே என்ன ஒரு வாய்ப்பாடு தெரியும், R ஈக்குவல் டு இந்த பேஜ்ல பார்த்திருக்கோம் பாரு, R ஈக்குவல் டு L/, சிக்மா A தெரியும். அப்ப இதை எழுதிடணும், R ஈக்குவல் டு L/, சிக்மா A எழுதிக்கணும். சரியா? அப்போ என்ன சொல்றாங்க, சமன்பாடு மேல இருக்கு இந்த சமன்பாடுக்கு புதுசா ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம், 1ன்னு கொடுத்துக்குவோம், இதை 2ன்னு கொடுத்துக்கலாம். சரியா? அப்ப என்ன வரும், இங்க 1 சிக்மா இருக்கா, சமன்பாடு 1ஐ சமன்பாடு 2ல் பிரதியிட. அப்போ 1ஐ 2ல் பிரதியிட. பிரதியிடும் போது என்ன கிடைக்கும், R equal to ρ/A. ρ/A. சரியா? R equal to ρ/A. ரோனா என்னது, மின் தடை எண். ரோனா மின் தடை எண், ஏனா கடத்தியோட குறுக்கு வெட்டு பரப்பு, ஆர்னா மின் தடை. சரியா? புரியுதா? அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு பொருளின் மின்தடையானது அந்த நீளத்திற்கும், இதை வச்சு சொல்றாங்க, அந்த நீளத்திற்கும் குறுக்கு வெட்டு பரப்புக்கும் நேர்த்தகவிலும் எதிர்த்தகவிலும் அமையும். சரியா? இதுதான் மின்தடை எண். முதல்ல பார்த்தது ஓம் விதி, அடுத்ததா மின் தடை எண் பார்த்திருக்கோம். இப்ப நம்ம அடுத்ததா தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னா, மின்தடையாக்கிகள். மின்தடையாக்கிகள், தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு. சரியா? மின்தடையாக்கிகள்னா ஒண்ணும் இல்ல, நம்ம அந்த ஆறதான் சொல்றாங்க. இந்த தலைப்பெல்லாம் எழுதிக்கணும். மற்றும் பக்க இணைப்பு. சரியா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் உனக்கு. தொடர் இணைப்புனா என்ன, பக்க இணைப்புனா என்னன்னு பார்க்க போறோம். இப்ப தொடர் அப்படின்னா, இப்ப நம்ம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்து உட்கார்ந்துருக்கோம். இப்படிதானே மாணவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, அடுத்தடுத்து இருப்பாங்க.
பக்கத்துல இருக்கீங்களா, அது வந்து தொடர் இணைப்பு. சரியா? பக்க இணைப்புனா என்னன்னா, இப்போ நீங்க பெஞ்ச்ல உட்கார்ந்துருக்கீங்க, முன்னாடி இருந்து உங்க டீச்சர் பாக்குறாங்க. உங்களை பார்க்கும்போது எப்படி இருப்பீங்க? உங்க டீச்சருக்கு நீங்க எப்படி இருப்பீங்க? எழுத்தால அப்படி அடுத்தடுத்து உட்கார்ந்துருக்கீங்களா? அதாவது ஒவ்வொரு தலையும் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர், தெரியுமா? சரியா? தொடர் இணைப்புனா நீ பெஞ்சில வரிசையா உட்கார்ந்துருக்க, அது தொடர்ச்சியா இருக்கும். பக்க இணைப்புனா அதுக்கு அப்படியே எதிர் திசையில இருக்கிறது. சரியா? உனக்கு முன்னாடி பின்னாடி இருக்குங்க. புரியுதா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா மின்தடையாக்கிகள், அதாவது ஆர், இந்த ஆரை தான் பார்க்க போறோம். அதுதான் மின்தடையாக்கி. இந்த ஆர் வந்து ஒரு மின் சுற்றுல என்ன மாதிரி செயல்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? இந்த ஆர் வந்து ஒரு மின் சுற்றுல இந்த ஆரை வந்து நம்ம வந்து பிணைக்கும் போது அது என்ன பண்ணுது, என்ன மாதிரி வேலையை பண்ணுது, தொடர் இணைப்புல பிணைக்கும் போது எப்படி இருக்குது, பக்க இணைப்புல பிணைக்கும் போது அந்த மின் சுற்றுல என்ன மாதிரி அது செயல்படுதுன்னு பார்க்க போறோம். சரியா? ஒரு மின் சுற்றுல எப்படி இருக்கும்னா, நம்ம நிறைய அதிக எண்ணிக்கை, நிறைய நம்பர்ல நம்ம என்ன செய்வோம், அந்த ஆரை வந்து அதுல வந்து பிணைப்போம். சரியா? இப்போ ஒவ்வொரு வகையான மின் சுற்றுலையும் நம்ம மின்தடையாக்கி பொருத்தும் போது நமக்கு வந்து அதுல மொத்த மதிப்பு கிடைக்கும். மொத்த மதிப்பான மின்தடையும் கிடைக்கும். சரியா? தொகுபயன் மின்தடைன்னு சொல்லுவாங்க. தொகுபயன் மின்தடை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, மொத்த மதிப்பு, மின்தடையின் மொத்த மதிப்பு. சரியா? தொகுபயன் மின்தடை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, மொத்த மதிப்பு, மின்தடையோட மொத்த மதிப்பு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய கடத்திகள் இருக்கு, நிறைய வகையான கடத்திகள் இருக்கு. ஒவ்வொரு பொருளுக்கும் அதோட மின்தடை எண் வந்து எப்படி இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கும். அதோட பண்புகளை பொறுத்து மாறும். அப்ப மாறும்போது உனக்கு மின்தடை எண் மாறிக்கிட்டே இருக்கு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. மொத்த மதிப்பு உனக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு கடத்திக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சரியா? இப்ப முதல்ல நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து தொடர் இணைப்புல பார்க்க போறோம். மின்தடையாக்கிய நம்ம தொடர்ச்சியா இணைக்கும் போது, ஒரு மின் சுற்றுல தொடர்ச்சியா இணைக்கும் போது அது என்ன மாதிரி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு முதல்ல டைட்டில் இது எழுதிக்கணும். தலைப்பு தொடர் இணைப்புன்னு எழுதிக்கணும். தொடர் இணைப்பு. சரியா? தொடர் இணைப்புனா ஒண்ணும் இல்ல, 2 அல்லது அதற்கு மேற்பட்டது, மூலம் 3, 4, 5 எதுனாலும் எத்தனாலும் எடுத்துக்கலாம். அந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்தடையாக்கிய பக்கத்துல தொடர்ச்சியா நம்ம ஒரு மின் சுற்றுல இணைக்கும் போது கிடைக்கிறது தான் தொடர் இணைப்பு. சரியா? 2 அல்லது 3 மின்தடையாக்கி தொடர் இணைப்புல இணைக்கணும். சரியா? இணைக்கும் போது கிடைக்கிறது தான். எனக்கு எதுல இணைக்கிறோம்? மின் சுற்றுல. தொடர் இணைப்புல என்ன பண்றோம்? மின் சுற்றுல இணைக்கணும். ஒரு மின் சுற்றுல இணைக்கும் போது கிடைக்கிறது தான் தொடர் இணைப்பு. சரியா? இப்ப அது நம்ம இணைச்சாச்சு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து தொடர் இணைப்புல இணைக்கும் போது இந்த தொடர் இணைப்பை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து ஓம் விதியை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். சரியா? ஓம் விதியை தான் பயன்படுத்துவோம். அப்போ V = IR, இந்த வாய்ப்பாடை தான் நம்ம எடுப்போம். இப்ப இந்த வாய்ப்பாடு அதுல கொடுக்கும்போது இதுல என்னெல்லாம் இருக்கு? மின் அழுத்தம் இருக்கு, மின்னழுத்த வேறுபாடு, மின்னோட்டம், மின்தடை இருக்கு. சரியா? இப்ப இந்த வாய்ப்பாடுகளை பயன்படுத்துறோம் அப்படின்னா தொடர் இணைப்பை பொறுத்த அளவுல மின்னழுத்த வேறுபாடு மட்டும்தான் மாறும், கரண்ட் மாறாது. புரியுதா? மின்தடை எண் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கடத்திக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து நம்ம மெயினா பார்க்க வேண்டியது என்னது? வியும் அண்ட் ஐ, இந்த ரெண்டையும் தான் பார்க்கணும். சரியா? அப்ப விங்கிறது மின்னழுத்த வேறுபாடு. இந்த மின்னழுத்த வேறுபாடு தொடர் இணைப்புல இந்த ஆரை நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா வி வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஐ வந்து மாறாது. சரியா? இப்ப நம்ம தொடர் இணைப்போட பயன்பாடுகள் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம லைட், வீட்டுல யூஸ் பண்ற லைட்டு, அடுத்து வந்து நம்ம வெப்பமேற்றும் சாதனங்கள்லாம் என்னது? அயன் பாக்ஸ், அந்த மாதிரி வேற மைக்ரோ ஓவன், அந்த மாதிரி இருக்கும். வேற மின் சாதனங்கள், வீட்டுல யூஸ் பண்ற மின் சாதனங்கள் எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதுல எல்லாத்துலயும் சீரியல் பல்பு எல்லாமே வந்து உனக்கு என்னது? சீரியல் பல்பு இப்ப போடுறாங்கல்ல, எல்லார் வீட்லயும் போடுவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து என்னது? உனக்கு தொடர் இணைப்பு தான். சரியா? ஸோ இந்த மின் துகள்கள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த தொடர் இணைப்புல இந்த மின் தடையாக்கி இணைக்கும் போது ஒரு இடத்துல போய் தேங்கி நிற்காம அது அந்த மின் சுற்று ஃபுல்லாவே என்ன ஆகும்? சுத்தி சுத்தி நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சரியா? இப்ப நகர்ந்து வந்துட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ஆர்
அதாவது அந்த மின் தடை வந்து என்ன ஆகும்னா அதை பாயக்கூடிய மின் தடையும் அதோட அளவு எப்படி இருக்கும்னா அதே அளவுதான் பாயும், வேற மாறி மாறி பாயாது. புரியுதா? அப்போ மின்தடையின் அதே அளவு பாயும் போது உனக்கு மின் தடையாக்கிலுமே ஒரே அளவு மின்னோட்டம் தான் பாயும். புரியுதா? இப்ப எங்கேயுமே அந்த மின் துகள் தேங்கி நிற்காது. தேங்கி நின்னாதான் உனக்கு வந்து தேங்கி நின்றுச்சா மின் சுற்று உனக்கு வேலையே செய்யாது. தேங்கி நிக்காம இது என்ன பண்ணுது, எல்லா மின் சுற்று முழுவதும் அது நகர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு. நகரும் போது மின்னோட்டத்தோட அளவும் உனக்கு எப்படி இருக்கும், ஒண்ணு போலதான் இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? இப்ப அதுக்கு வந்து ஒரு படத்தை வரைய போறோம், அது எல்லாரும் வரைஞ்சிக்கணும். இந்த படத்தை வரையும் போது எல்லாரும் இந்த ஆரோட படத்தை இந்த போடுறேனா கூட போடுறேனா இதை வந்து கரெக்டா போடணும். ஒண்ணு ஏற்றம் இறக்கம் ரொம்ப இருக்கக்கூடாது, கரெக்டா போடணும். சரியா? இது R1, அதுக்கு அது வழியா பாயக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு V1, இது R2, அதே மாதிரி மின்னழுத்த வேறுபாடு V2, இது R3, மூணாவது மின்தடையாக்கி அதான் R3ன்னு பேர் கொடுத்துருக்கோம். இங்க வந்து மின்னழுத்த வேறுபாடு V3ன்னு வரும். சரியா? அடுத்ததான் இது வந்து என்ன அப்படின்னா இந்த இடம் V, இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய மின்கலம், அதாவது பேட்டரி. சரியா? இந்த பேட்டரியில 2 வாய் பகுதி இருக்கும், என்னால நேர்மின் வாய் இருக்கும், 3 எதிர்மின் வாய் இருக்கும். சரியா? ஸோ இது வந்துதான் இதுதான் என்னது, இதுல வந்து நம்ம எல்லாமே தொடர்ச்சியா வருதா, R1 R2 R3 எல்லாம் தொடர்ச்சியா நம்ம இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணிருக்கோம். சரியா? இந்த பேட்டரியில எப்படி பிணைச்சிருக்கோம், தொடர்ச்சியா பிணைச்சிருக்கோம். சரியா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாம் நம்ம தொடர்ச்சியா பிணைச்சாச்சு, இதை வந்து நம்ம V = IRங்கிற சமன்பாடு மூலமா கொண்டு வர போறோம். சரியா? V = IRங்கிற சமன்பாடு மூலமா கொண்டு வர போறோம். அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா மின்தடையாக்கி வழியே பாயும் மின்தடையாக்கியோட அந்த மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மாறுபடாது, அப்படியேதான் இருக்கும். இங்க வந்து மின்னழுத்த வேறுபாடு மட்டும்தான் தொடர் இணைப்புல மாறும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர் இணைப்பை பொறுத்தளவுல ஞாபகம் வச்சுதான் இதை அடுத்து படிக்கணும். மின்னழுத்த வேறுபாடு மட்டுமே மாறும் தொடர் இணைப்பை பொறுத்தளவுல. மட்டுமே மாறும். சரியா? அப்ப மாறும்போது நம்ம மின்னழுத்த வேறுபாடு எப்படி எழுதலாம், V1 V2 V3. சரியா? அதுக்கு சமமா இருக்கக்கூடிய மின்தடையாக்கி எப்படி எழுதணும், R1 R2 R3. சரியா? அப்படியே போயிட்டே இருக்கும், R3 R4. நம்ம எத்தனை மின்தடையாக்கி பொறுத்து இருக்குமோ அதுக்கு சமமா இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுக்கு மட்டும் பெயர் கொடுத்தா போகும். நம்ம 3 தானே பொருத்திருக்கோம், அதனால 3 மட்டும் கொடுத்தா போதும். சரியா? இப்ப வந்து நம்ம இதுல என்ன எடுக்க போறோம் அப்படின்னா இந்த V = IR இந்த வாய்ப்பாடு இதுல பயன்படுத்த போறோம். சரியா? அதுல பயன்படுத்தும் போது எப்படி எழுதணும், V1 V2 V3ன்னு போட்டிருக்கோம். அப்புறம் எப்படி எழுதணும், V1 = IR1. நல்லா பார்த்துக்கோங்க. V2 = IR2, V3 = IR3. இல்ல I வந்து மாறல, அதனால I வந்து நம்ம வந்து அப்படியே வச்சுக்கிட்டோம், ஒண்ணுமே செய்யல. V-ஐயும் R-ஐயும் மட்டும் மாத்திருக்கோம். சரியா? இப்ப வந்து என்ன சொல்றாங்க, மொத்த மின்னழுத்த வேறுபாடு V எப்படி இருக்குன்னா மின்தடையாக்கியின் குறுக்கே உள்ள தனித்தனியான மின்தடை, அதுதான் தனித்தனினா என்னது, இது R1 R2 R3, இந்த தனித்தனியான மின்தடையாக்கியோட கூடுதலுக்கு சமமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதா? இந்த மின்னழுத்த வேறுபாடு எதுக்கு சமமா இருக்குங்கிறாங்க, அந்த மின் சுற்றுல உள்ள தனித்தனியான மின்தடையாக்கின் கூடுதலுக்கு சமம். அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த 3ஐயும் கூட்டணும். சரியா? இப்ப என்ன பண்ணணும், V1 + V2 + V3. இப்ப என்ன, Vக்கு பதிலா என்ன எழுதணும், IR1. V1க்கு பதிலா என்ன எழுதணும், IR1. IR2 + IR3. சரியா? இதுல I வந்து உனக்கு ஈக்குவலா இருக்கா, சமமா இருக்கு. அப்ப I எழுதணும். பிராக்கெட்ல என்ன எழுதணும், R1 + R2 + R3. சரியா? இது வந்து V. புரியுதா?
அப்ப இதுல இருந்து v எப்படி எழுதலாம்? v equal to I எழுதியாச்சா? இப்ப அடுத்ததான் புதுசா ஒரு மதிப்பை உள்ள கொண்டு வராங்க. அது என்னன்னா ஒண்ணும் இல்லை, நம்ம ஆல்ரெடி நம்ம முதல்ல நான் சொன்னேன் தொடர் இணைப்பை பார்க்கும் போதே உனக்கு சொன்னேன், அந்த பேஜ்ல இருக்கும் பாரு. இந்த இருக்கா தொகுபயன் மின்தடை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அப்படின்னா என்னது? மொத்த மதிப்பு, மின்தடையோட மொத்த மதிப்பு. இப்ப இந்த வார்த்தையை நம்ம அங்க பயன்படுத்த போறோம். சரியா? கடைசி இதை பார்த்துருக்குமா? இப்ப R1 R2 R3 ஒண்ணும் இல்லை, இதுதான் தொகுபயன் என்னது மின்தடை அப்படின்னா எனக்கு மொத்த மதிப்பு, மின்தடையின் மொத்த மதிப்பு. அப்ப அதுக்கு வந்து அவங்க பேர் கொடுக்குறாங்க. நம்ம R1 R2 R3 கொண்டுட்டு அப்படியே பேசிட்டே போகலாம். ஆனா அது மொத்தமா ஒரே ஒரு வார்த்தையால அதை என்ன பண்றாங்க? சுருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா IRS. IRS. சரியா? அந்த RSங்கிறது தான் என்னது? தொகுபயன் மின்தடை. தொகுபயன் மின்தடை. சரியா? தொகுபயன் மின்தடை. புரியுதா? அப்ப RS V equal to IRS. எப்படி கொண்டு வந்தாங்க? முதல்ல ஓம் விதியை நம்ம பயன்படுத்துறோம். இதுல மின்னழுத்த வேறுபாடு மட்டும்தான் மாறும், மின்னோட்டம் மாறாது. அடுத்தது நம்ம மின்தடையாக்கி மின் சுற்று ஃபுல்லா நம்ம வந்து பொருத்துறதுனால அதுல எத்தனை பொருத்தி இருக்கோமோ அத்தனையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? R1 R2 R3 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் நம்ம கூட்டுறோம். எதனால கூட்டுறோம் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு நிறைய இருக்குல்ல, அதனால அந்த இடத்துல நம்ம பிரதியிட்டு கூட்டுறோம். கூட்டும் போது RS ஈக்குவல் டு தொகுபயன் மின்தடை, அதாவது மொத்த மதிப்பான எனது மின்தடை கிடைக்குது நமக்கு. சரியா? அதுதான் RS. அப்ப என்ன சொல்றாங்க? எனவே பல மின்தடையாக்கிகள் என்னது? RS. அதுதான் பல மின்தடையாக்கிகள். தொடரிணைப்பில் உள்ள போது மொத்த அல்லது தொகுபயன் மின்தடையானது எப்படி இருக்கும்? இது வந்து RS வந்து தனித்தனியான R1 R2 R3 இருக்குல்ல, இப்படி தனித்தனியான மின்தடைகளின் கூடுதலுக்கு எப்படி இருக்குன்னா சமமா இருக்குங்கிறாங்க. RSனா என்னது? R1 plus R2 plus R3 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கு. சரியா? இதைத்தான் சொல்றாங்க. புரியுதா? சோ குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா தொடரிணைப்பில் உள்ள மின்தடையாக்கிகளின் தொகுபயன் எப்படி இருக்குன்னா, இந்த தொகுபயன் இந்த RS எப்படி இருக்கும் அப்படின்னா தனித்தனி மின்தடையின் மதிப்பை விட அதிகமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம கூட்டும் போது என்ன இருக்கும்? இப்ப இதுல நீ 5 போடுறன்னு வையன், R1 5 போடுற, அடுத்த 5 போடுற, அடுத்த 5 போடுறேன்னா அப்ப RS எவ்வளவு? 15. புரியுதா? அதான் என்ன சொல்றாங்க, தனித்தனி மின்தடையாக்கியோட மதிப்பு வந்து RS மதிப்பு எப்படி இருக்கும்? குறையா இருக்கும். ஆனா RS வந்து கூடுதலா இருக்கும். சரியா? RS தொகுபயன் மின்தடையன் வந்து தனித்தனி எதை கூட நம்ம வந்து இது பண்ணி கம்பேர் பண்ணி பார்ப்போம். R1 R2 கம்பேர் பண்ணும்போது RS வந்து மதிப்பு எப்படி இருக்கும்னா உனக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப இதுல 5 5 கொடுத்துருக்கோம், இங்க வரும்போது 15 மாறுது. மின்தடையோட அளவு என்னது நமக்கு? ஓம். அந்த ஓம் இப்படி போடணும். சரியா? ஓம். அப்ப 15 ஓம். தொகுபயன் மின்தடை வந்து என்னது? 15 ஓம். புரியுதா? இப்ப அடுத்ததா பார்க்க போறது வந்து தொடர் இணைப்பு பார்த்துட்டோம். அடுத்ததா பக்க இணைப்பு பார்க்க போறோம். சரியா? சோ பக்க இணைப்புனா ஒண்ணுமே இல்லை, அதுவும் இதே மாதிரிதான். நம்ம தொடர் இணைப்புல என்ன சொன்னோம்? அந்த மின்னழுத்த வேறுபாடு தான் மாறும் அப்படின்னு சொன்னோம். இங்க வந்து அப்படியே எதிர் திசையில இருக்கும். நமக்கு வந்து ஓம் விதி என்னது? V equal to IR. ஓம் விதி என்னது? V equal to IR. சரியா? ஸோ இந்த IRல நம்ம என்ன சொன்னோம்? அங்க என்ன சொன்னோம்? மின்னழுத்த வேறுபாடு தான் மாறும் அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க வந்து என்ன அப்படின்னா பக்க இணைப்பு. பக்க இணைப்பு. சரியா? இதுல வந்து எப்படி இருக்குன்னா இங்க வந்து மின்னோட்டம் மட்டுமே மாறும். பக்க இணைப்புல எது மட்டும் மாறும்? மின்னோட்டம் மட்டுமே மாறுபடும். சரியா? மின்னோட்டம் என்னது? V equal to IRல I தான் மாறும்.
அப்ப அங்க வந்து நம்ம வந்து I1 V2ன்னு சொன்னா இங்க என்ன சொல்லணும், I1 I2 I3ன்னு சொல்ல போறோம். சரியா? இது எப்படின்னா பக்க இணைப்புனா ஒண்ணும் இல்ல, ஒரு மின் சுற்றுல அந்த மின்கலத்துக்கு குறுக்கால், சரியா, மின்கலம்னா என்னது, பேட்டரி. இந்த பேட்டரிக்கு குறுக்கால நம்ம என்ன பண்ணணும், இந்த படம் வரையணும் பாருங்க, இந்த மின்தடையாக்கிய பொருத்தணும். சரியா? படத்தை பாருங்க. இல்ல R1 இல்ல R2. சரியா? புரிஞ்சிருச்சா? குறுக்கால் நம்ம என்ன பண்ணோம், R1 R2 இன்னொன்று கூட நம்ம அடிஷனலா போட்டுக்கலாம். இதுக்கு மேல அப்படி போடணும். சரியா? R3 வரையும் நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இதுதான் வந்து பக்க இணைப்பு. இந்த மின்கலம், இந்த பேட்டரி தான் மின்கலம். இப்போ இந்த படத்தையும் அந்த படத்தையும் கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த பாரு, தொடர் இணைப்பை பாரு. தொடர் இணைப்புல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மின்கலத்துக்கு மின்கலத்தோடயே சேர்ந்து அதே திசையில பண்ணியிருக்கோம், தொடர்ச்சியா போட்டிருக்கோம். ஆனா இங்க பாருங்க, இதுக்கு குறுக்கால இருக்கும். சரியா? அதுதான் நான் சொன்னேன், நீ கிளாஸ்ல இப்படி பார்க்கணும். முன்னாடி நின்று பார்க்கும்போது உனக்கு பெஞ்ச் அடுத்தடுத்து வருமா, அதுதான் பக்க இணைப்பு. தொடர் இணைப்புனா உன் பக்கத்துல இருக்க உன் ஃப்ரெண்டு தான் வந்து உனக்கு பக்க இணைப்பா வரும், தொடர் இணைப்பா வரும். புரியுதா? அப்ப இதுதான் வந்து என்னது, பக்க இணைப்பு. பக்க இணைப்புனா ஒண்ணுமே இல்லை, ஒரு மின்னழுத்த வேறுபாட்டின், அதாவது இந்த பேட்டரி அதுதான் சொல்றாங்க வோல்டேஜ், குறுக்கே பல மின்தடையாக்கிகளை நம்ம இணைச்சா அதுக்கு பேர் பக்க இணைப்பு. சரியா? குறுக்கேன்னு போட்டுக்கணும். குறுக்கே மின்தடையாக்கிகள். வீக்கு குறுக்கே. சரியா? வீக்கு குறுக்கே இணைத்தால் என்ன வரும், அவை பக்க இணைப்பு. சரியா? இப்ப இந்த வகை சுற்றில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மின்கலத்துல இருந்து வெளிவரக்கூடிய அந்த மின்னோட்டமானது எப்படி இருக்கும் அப்படின்னா 3 வழியில பிரியும். அந்த மின்னோட்டம் என்ன பண்ணும், மின்னோட்டம் அதாவது ஐ வந்து 3 வழியில பிரியும். சரியா? 3 வழிகளில் பிரிந்து அந்த மின் சுற்று வழியா பாயும். புரியுதா? சோ அது 3 வழியுமே எப்படி அப்படின்னா, நம்ம வந்து எத்தனை மின்தடையாக்கி இதுல பயன்படுத்தியிருக்கோம், இங்க 2. ஆனா 3 வழியில பிரியும்னு ஏன்னு சொல்றோம்னா, 3 மின்தடையாக்கி பயன்படுத்தினா நம்ம 3 வழின்னு சொல்லுவோம். புரியுதா? 3 மின்தடையாக்கினா என்னன்னு பாருங்க, ஒண்ணுமே இல்லை, இப்படிதான் 3 R போடணும். R1 R2 R3 இதுவழியே கரண்ட் போகும், இப்படி கரண்ட் போகும். கரண்டோட திசை எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? மின்கலத்துல கரண்டோட திசை எப்படி போகும், கரண்டோட திசை வந்து நேர்மின் வாயிலிருந்து தான் கிளம்பும். அதாவது பிளஸ்ல இருந்து மைனஸ்க்கு போகும் கரண்டோட மின்னோட்டம் பாயும் திசை நேர்மின் வாயிலிருந்து எதிர்மின் வாய் நோக்கி போகும். அதை மறந்துடக்கூடாது. அதுதான் மின்னோட்டத்துல முக்கியமானது. ஒரு பேட்டரியில இருந்து கரண்ட் வெளியே வரும்போது அந்த பேட்டரியோட அந்த நேர்மின் வாய் பிளஸ்ல, அந்த பிளஸ்ங்கிற வாய்ப்பகுதியிலிருந்து தான் முதல்ல கரண்ட் வெளியே வரும். வெளியே வந்து அப்படியே மின்சுற்று வழியை சுற்றி நமக்கு நெகட்டிவ் அந்த எதிர்பை மின் வாய்ப்பு வந்து சேரும். சரியா? இப்ப வந்து இந்த மின்னூட்டங்கள்ல நம்ம வந்து மொத்த மின்னூட்டத்தை பார்க்க போறோம். மொத்த மின்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த தனித்தனி மின்னோட்டம் இருக்குல்ல, அந்த தனித்தனி மின்னோட்டங்களின் கூடுதலுக்கு சமமா இருக்கும். மொத்த மின்னோட்டம்னா என்னது, இப்ப R1 வழியா உனக்கு என்ன ஆகும், மின்னோட்டம் பாயும். அப்ப R1 வழியா மின்னோட்டம் பாயுதுன்னா அதுக்கு பேர் என்ன, I1. அடுத்து R2 வழியா மின்னோட்டம் பாய்ஞ்சுன்னா அதுக்கு பேர் என்ன, I2. அடுத்து R3 வழியா பாயுறது மின்னோட்டம் I3. சரியா?
இப்ப என்ன சொல்றாங்க, மொத்த மின்தடையாக்கிகள் வந்து மொத்த மின்னோட்டமானது தனித்தனியா பாயக்கூடிய அந்த மின்தடையாக்கி வழியா பாயக்கூடிய தனித்தனி மின்னோட்டங்களின் கூடுதலுக்கு சமமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், I equal to I1 plus I2 plus I3. சரியா, முந்தின பேஜ்ல பாருங்க, R1க்கு சமமா இருக்கிறது I1, R2 I2, R3 I3. புரியுது, I equal to I1 plus I2 plus I3. சரியா, மேலும் நமக்கு இன்னொன்னு என்ன தெரியும், நம்ம தொடர் இணைப்புக்கு வந்த உடனே நான் என்ன சொன்னேன், மின்னோட்டம் மட்டும்தான் மாறும், மின்னழுத்த வேறுபாடு மாறாதுன்னு சொன்னேன். இதுதானே, அப்போ மின்னோட்டம் மட்டும்தான் மாறுதுங்கும் போது நம்ம இதுல என்ன பண்ணணும், ஓம் விதியை பயன்படுத்தணும். சரியா, ஓம் விதியை பயன்படுத்தவும். பயன்படுத்தும் போது என்ன ஆகும், I1 equal to V by R1. I1 equal to, ஏன்னா நமக்கு ஓம் விதி என்னன்னு நமக்கு தெரியும், என்னது ஓம் விதி, என்னது V equal to IR. அப்படிதானே, IR. நமக்கு வந்து மின்னோட்டம் மாறுதுங்கிறதுனால நம்ம மின்னோட்டத்தை இந்த சமன்பாடுல இருந்து எடுக்கிறோம், I1 எடுத்துக்கிறோம். நமக்கு நிறைய மின்னோட்டம் இருக்கு, அதனால ஐன்னு எடுக்காம I1 மட்டும் எடுக்கணும். முதல்ல I1 equal to, இங்க மின்னழுத்தம் மாறாது, அதனால V மாத்தல, V அப்படியே வச்சுக்கிட்டோம். R1 வந்து மின்தடையாக்கி வந்து ஒவ்வொரு மின்னோட்டத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அதனால R1 போட்டுக்கிறோம். இதே மாதிரி I2 எழுதணும். I2 எழுதணும் அப்படின்னா VR2. அடுத்து I3 எழுதுனா V by R3. சரியா, இது எல்லாமே என்னது, தனித்தனியான மின்னோட்டங்கள். சரியா, தனித்தனியான மின்னோட்டங்கள். நமக்கு என்ன தெரியும், மொத்த மின்னோட்டமானது தனித்தனி மின்னோட்டங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த மதிப்பெல்லாம் நம்ம எங்க கொண்டு பிரதியிடணும், எந்த இடத்துல போடணும், I1 equal to V by R1. இது எல்லாத்தையும் மொத்தமா கூட்ட போறோம். சரியா, கூட்டும் போது என்ன வரும், I equal to V by R1 plus V by R2 plus V by R3. சரியா, I equal to, ஏன்னா I equal to V by R தான் நம்ம வரும், இதுல இருந்து எல்லாமே ஓம் இதில் இருந்து தான் எடுக்கும், I equal to V by R தான் வரும். அதனாலதான் நம்ம தனித்தனி மின்னோட்டத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் மின்தடையாக்கி மூலமா, அதனால அதை நம்ம இங்க வந்து பிரதிட்டு இருக்கோம். இப்ப அடுத்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து சுருக்க போறோம். I equal to என்ன கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம், V by R1 plus V by R2 plus V by R3 கண்டுபிடிச்சு வச்சிருந்தோமா. இப்போ இதுல V வந்து சமமா இருக்கனால அதை வெளியே எடுத்துடுறோம். சமமா இருக்கும்போது மிச்ச மதிப்பெல்லாம் அதை எழுதும் போது R1 plus 1 by R2 plus 1 by R3, இது வந்து I. சரியா, இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம அங்க வந்து தொடர் இணைப்புல பார்த்தோம், கடைசியில நம்ம என்ன பண்ணோம், RS இந்த இருக்க தொகுபயன் மின்தடைக்கு RSன்னு ஒரு பேர் கொடுத்தோம். இங்கேயும் அதே மாதிரி கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா V தொகுபயன், இங்கேயும் என்னது, இது என்னது, தொகுபயன் மின்தடை தான். ஸோ இது வந்து என்னது 1 by RP. இந்த R1 1 by R1 plus R2 RS நம்ம எப்படி கொடுக்க போறோம், V by RP எப்படினாலும் எழுதிக்கலாம், V by RP. I equal to V by RP. இந்த RPங்கிறது ஒண்ணும் இல்லை, பக்க இணைப்பில் உள்ள மின்தடையாக்கிகளின் தொகுபயன் மின்தடை. சரியா, பக்க இணைப்பில் P போட்டுக்கணும். இது என்னது அப்படின்னா எழுதிக்கோங்க, மின்தடையாக்கிகளின், இப்பதான் சொன்னேன், அங்க சொன்னேன், மின்தடையாக்கிகளின் தொகுபயன் மின்தடை. சரியா, மின்தடையாக்கிகளின் தொகுபய மின்தடை என்னது, RP. சரியா, அப்போ நம்ம வந்து ஓம் விதிப்படியே எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டோம். முதல்ல என்ன பண்ணோம், தொடர் இணைப்புன்னு பார்த்தோம். தொடர் இணைப்புல மின்னோட்டம் மாறும், பக்க இணைப்புல மின்னோட்டம் மாறும், தொடர் இணைப்புல மின்னழுத்த வேறுபாடு மாறும். அதனால மாறுற அந்த ஒரு மதிப்பை மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட சமன்பாடுக்கு எடுத்துக்கிறோம். I1 equal to V by R1 எல்லாமே இதுல இருந்து எடுத்துக்கிறோம். சரியா, அதே மாதிரி R1 R2 R3 இந்த மூணு R1 R2 மின்தடையாக்கிக்கு தேவையான மதிப்பெல்லாம் எடுத்து அது எல்லாத்தையும் இதுல எழுதி அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் கூட்டி இருக்கும். சரியா, கூட்டியாச்சு. கூட்டினதுக்கு அப்புறம் அது காமனா, அதாவது
எந்த ஒரு மதிப்பு ஒன்று போல இருக்கோ அதை வெளியே எடுத்துட்டோம், மிச்சத்தை அப்படியே எழுதியிருக்கோம். நம்ம இப்படியே பெருசா வச்சிருக்க முடியாது, எந்த சமன்பாடையும் பெருசா வச்சிருக்க மாட்டாங்க. நீங்க இயற்பியல்ல பார்த்தா தெரியும், எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி சின்னதா கொண்டு வந்துருவாங்க. அப்ப அப்படி கொண்டு வந்துருந்தா என்னது, வி பை ஆர்பி வருது. ஆர்பின்னா என்ன, அங்க வந்து ஆர்எஸ்ன்னு கொடுத்துருந்தோம், அதாவது ஒண்ணுமே இல்லை, ஆர்எஸ்னா சீரீஸ்ன்னு அர்த்தம். எஸ் வந்து சீரீஸ், சீரீஸ்னா தொடர் இணைப்பு. இது வந்து பின்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா பேரலல். பேரலல்னா என்னது, பக்க இணைப்பு. அங்க வந்து என்னது, இது பி, எஸ்னா என்ன வரும், சீரீஸ். சரியா? அதான் ஆர்எஸ் ஆர்பின்னு உனக்கு வந்து வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. ஆர்எஸ் ஆர்பி இப்படி வேறுபடுத்தியிருக்காங்க. ஆர்எஸ்னா என்னது, தொடர் இணைப்பு, சீரீஸா வர்றது. ஆர்பின்னா என்னது, பக்க இணைப்பு. சரியா? பக்க இணைப்பு. அப்ப என்ன சொல்றாங்க, இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் வாய்ப்பாடு, v ஈக்குவல் டு சரி I ஈக்குவல் டு எழுதிக்கணும், ஆர்எஸ்னா என்னன்னு எழுதிக்கணும். அங்க வந்து என்ன கண்டுபிடிச்சோம், I ஈக்குவல் டு v பை ஆர்பி கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இப்ப இதுல என்ன சொல்லலாம், மின்னோட்டமானது நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மின்னோட்டம் மின் தடையின் தலைகீழ் மதிப்புக்கு சமமாக இருக்கும். தலைகீழ் மதிப்பு என்னது, 1 பை ஆர்பிக்கு. அதே இது இந்த மின்னோட்டமானது மின்னழுத்த வேறுபாடுக்கு நேர்த்தகவுல இருக்கும். புரியுதா? I வந்து என்ன சொல்றாங்க, v பொறுத்தளவுல நேர்த்தகவுல இருக்கும். சரியா? நேர்த்தகவு. இதே இது I வந்து ஆர்பிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தலைகீழ் மதிப்புக்கு சமமாக இருக்கும். தலைகீழ் மதிப்புக்கு சமமாக இருக்கும். சரியா? இதுதான் என்னது, பக்க இணைப்பு. பக்க இணைப்பு எப்பவுமே நம்ம எங்க எப்படி இருக்கும்னா, அங்க என்ன சொன்னோம், தொகுபயன் மின்தடை வந்து அங்க வந்து உனக்கு தொடர் இணைப்புல அதிகமாக இருந்துச்சு. அதாவது இந்த ஆர்எஸ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஆனா ஆர்பி வந்து பக்க இணைப்புல குறைவா இருக்கும். எது கூட நம்ம சமப்படுத்தி பார்க்கிறோம், R1 R2 R3 R4 வச்சா அது கூட சமப்படுத்தும் போது இந்த இருக்குல்ல இது ஆர்பின்னா என்னது, R1 பிளஸ் R2 பிளஸ் R3 அப்படிதானே, அதுதான் ஆர்பி. ஆர்பின்னா என்னது, R1 பிளஸ் R2 பிளஸ் R3. இது வந்து பக்க இணைப்பு. இப்படி நீங்க வந்து ரெண்டையுமே வேறுபடுத்தி படிக்கணும். பக்க இணைப்புனா என்ன, தொடர் இணைப்புனா என்ன, ஒண்ணு தனித்தனியா படிச்சுன்னா உனக்கு புரியாது, உனக்கு மைண்ட்ல இருந்து ஏறாது. வேறுபடுத்தி படிக்கணும். ஆர்எஸ்னா நமக்கு எங்க எழுதுவோம், தொடர் இணைப்புல எழுதுவோம். அதுவும் இதே தான், R1 என்ன வரும், இங்க வந்து 1 பை வரும், இங்க வந்து R1 பிளஸ் R2 பிளஸ் R3 வரும். இது வந்து தொடர் இணைப்பு. சரியா? ஆர்பி ஆர்எஸ் இது பக்க இணைப்பு, இது தொடர் இணைப்பு. பக்க இணைப்புனா உனக்கு எல்லாமே தலைகீழா இருக்கும், தொடர் இணைப்புனா நேர்த்தகவுல இருக்கும். சரியா? அதுதான் இங்க முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போ என்ன சொல்றேன், தொடர் இணைப்புல ஆர்எஸோட மதிப்பு அதிகமா இருக்கும், ஆர்பி வந்து பக்க இணைப்புல எப்படி இருக்கும், குறைவா இருக்கும். இதுதான் இதுல நம்ம மொத்தமா கடைசியா சொல்லக்கூடிய முடிவு. தொடர் இணைப்புனா எப்படி இருக்கும், உனக்கு ஆர்எஸ் வந்து அந்த மதிப்பு அதிகமா இருக்கும், அதே மாதிரி உனக்கு வந்து மின்னழுத்த வேறுபாடு தான் மாறும், மின்னோட்டம் மாறாது. ஆனா பக்க இணைப்புல மின்னோட்டம் மாறும், மின்னழுத்த வேறுபாடு மாறாது. ஆர்பி வேல்யூ உனக்கு குறைவா இருக்கும். சரியா? புரியுதா? அடுத்து புரியுதாமா? எஸ் மேம், புரியுது மேம். அடுத்ததான் வந்து வீன்ஸ்டோன் பிரிட்ஜ். சரியா? அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதோட முடிச்சுக்குவோம். இதுவரை எழுதிட்டீங்களா எல்லாரும்? எஸ் மேம். கிர்ச்சாஃப் லா பார்ப்போம். என்ன கிர்ச்சாஃப் லா, கிர்ச்சாஃப் லா அடுத்த பேஜ்ல பார்க்கலாம். எல்லாரும் எழுதிக்கோங்க, கிர்ச்சாஃப் லா.
கிர்ச்சாஃப் விதிகள். இதுல 2 விதி இருக்கும், இன்னைக்கு ஒரு விதி மட்டும் பார்ப்போம். இது ஒண்ணுமே இல்லை, ஒரு எளிய மின்சுற்றுக்கு மட்டுமே தான் நம்ம எளிய மின்சுற்று ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு மின்சுற்று. அதாவது அதோட ஆர் வேல்யூ தான் 1 2 தான், 2 மின்தடையாக்கி 3 மின்தடையாக்கி தான் மொத்தமே கொடுத்திருப்போம் அதில் அந்த மின்சுற்றுல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மின்சுற்றுக்கான ஓம் மின்சுற்றுல நம்ம என்ன பண்ணுவோம், ஓம் விதியை நம்ம பயன்படுத்துவோம். சரியா, ஓம் விதி அல்லது திருப்பி ஒருக்கா சொல்றேன், ஐஆர் வி ஈக்குவல் டு ஐஆர். இந்த ஓம் விதியை எளிமையா இருக்கக்கூடிய மின்சுற்றுக்கு பயன்படுத்துவோம். பயன்படுத்தும் போது இந்த மின்சுற்றுல உள்ள மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாட்டை என்னன்னு பாத்துக்கலாம். இதோட பயன்பாடு என்னன்னு பாரு. கிர்ச்சாஃப் விதினா அதோட பயன்பாடு என்ன அப்படின்னா, ஒரு மின்சுற்றின் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டத்தின் அளவு மற்றும் மாறுபாடு இவற்றை கணக்கிட உதவுவதுதான் எனது கிர்ச்சாஃப் விதி. சரியா, கிர்ச்சாஃப்ங்கிறது ஒரு இயற்பியலாளர், அவர் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. 2 விதி கண்டுபிடிச்சிருக்காரு. முதல் விதி என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த விதியோட பயன்பாடு என்னன்னு பார்த்துட்டோம். எதுக்காக இவர் இந்த விதியை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரியா, அந்த விதியவே எதை வச்சு அவர் பயன்படுத்திருக்காருன்னா ஓம் விதியை வச்சுதான் பயன்படுத்திருக்காரு. சரியா, இதுல 2 விதி இருக்கு. ஒரு விதி, முதல் விதி என்ன அப்படின்னா கிர்ச்சாஃபின் மின்னோட்ட விதி. எழுதிக்கணும், கிர்ச்சாஃபின் மின்னோட்ட விதி. சரியா, அடுத்த விதி என்னது அப்படின்னா மின் அழுத்த வேறுபாட்டு விதி. கிர்ச்சாஃபின் மின் அழுத்த வேறுபாட்டு விதி. ஒன்னு வோல்டேஜ், இன்னொன்னு கரண்ட். வேறுபாட்டு விதி. சரியா, வேறுபாட்டு விதா. இப்ப இதுல மொத விதி பார்க்க போறோம், மின்னோட்ட விதி பார்க்க போறோம். சரியா, மின்னோட்ட விதி பார்க்கும்போது அதுக்குன்னே ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை வரைஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு நடுவுல ஒரு புள்ளி வச்சுக்கணும். அதாவது இது ஒரு ஜங்ஷன். சரியா, சந்திப்பு ஒரு இடம். இந்த இடத்துல எல்லா மின்தடையாக்கி அந்த எல்லா மின்னோட்டமும் ஒவ்வொரு திசையை நோக்கி போகுது. மொத்தம் 5 கரண்ட், அதாவது 5 மின்னோட்டம் 5 திசையில பாயறத பார்க்க போறீங்க. சரியா, இந்த மைய புள்ளிக்கு நம்ம என்ன பெயர் கொடுக்கிறோம் அப்படின்னா ஏ அப்படின்னு கொடுக்க போறோம். இந்த மைய புள்ளிக்கு, அதாவது இந்த ஜங்ஷனுக்கு. சரியா, இந்த படத்துல மொத்தம் நம்ம 5 வகையான மின்னோட்டத்தை பார்க்கிறோம். 5மே 5 திசையில பாயுது. அதோட மையப்புள்ளி ஏ. சரியா, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இந்த விதி. எந்த ஒரு சந்தியிலும், சந்தி தான் உனக்கு இந்த ஜங்ஷன் சொல்றாங்க. சரியா, எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்கள் குறியியல் கூட்டுத்தொகை அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அல்ஜிப்ராய்க் தான். சரியா, அல்ஜிப்ரா படிச்சிருப்பீங்கல்ல. குறியியல் கூட்டுத்தொகைக்கு சுழியா இருக்கும்னு சொல்றாங்க. அந்த குறியியல்னா ஒண்ணும் இல்லை, அந்த மின்னோட்டத்தோட கூட்டுத்தொகை எதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னா 0க்கு சமமா இருக்கும்னு சொல்றாங்க. சரியா, என்ன சொல்றாங்க, இந்த குறியியல் அந்த I1 I2 I3 இது எல்லாத்தையுமே கூட்டும் போது அதோட கூடுதல் எதுக்கு சமமா இருக்கும், 0க்கு சமமாக இருக்கும். 0க்கு சமமாக இருக்கும். சரியா, அதுதான் சொல்றாங்க. ஒண்ணும் இல்லை, இந்த மின்துகள் என்ன பண்ணுது அப்படின்னா மின்னூட்டத்தோட அடிப்படையில தான் இது மின்துகள் எல்லாம் அந்த மின்சுற்றுல பாயும் போது சந்திகள்ல இந்த மின்துகள்கள் உருவாக்கப்படுவதோ, சந்திகள்லாம் என்னது, இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இந்த மின்துகள் உருவாகவும் செய்யாது, அழிக்கப்படவும் செய்யாது. அந்த இடத்த விட்டு அது என்னது, அந்த மின்துகள் அழியவும் செய்யாது, உருவாக்கப்படவும் செய்யாது.
எனவே அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த சந்தியில் நுழையும் மின்துகள் அனைத்தும் என்ன ஆகும்னா சந்தியை விட்டு வெளியே போயிடும். அப்ப அவரு முதல் விதியை வச்சு என்ன சொல்றாருன்னா, சந்தியை நோக்கி செல்லக்கூடிய அந்த மின்னோட்டம் நேர்குறி. சந்தியை நோக்கி போறதுல அங்க போச்சுன்னா அந்த இடத்துல உனக்கு என்ன ஆகாதுன்னு சொல்றாங்க. கிர்ச்சாஃப் என்ன சொல்லியிருக்காரு, எந்த ஒரு மின்துகளும் அதை அழியவும் செய்யாது, உருவாக்கப்படவும் செய்யாது. அப்ப அதனால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லா மின்துகளும் சந்தியை நோக்கி எந்தெந்த மின்துகள் போகுதோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அம்புக்குறி எதெல்லாம் சந்தியை நோக்கி இருக்குன்னு பார்க்கணும். எதெல்லாம் சந்தியை நோக்கி இருக்கு, எத்தனை இருக்கு உனக்கு சந்தியை நோக்கி? 2 பாயிண்ட் இருக்கு, I1 I2 இருக்கு. இந்த ரெண்டுமே சந்தியை நோக்கி இருக்கு. இந்த ரெண்டுமே உனக்கு என்ன ஆகாதுங்கிறாங்க, அழிக்கப்படவும் செய்யாது, உருவாக்கப்படவும் செய்யாது. அது எல்லாம் எப்படி இருக்கும், நேர்குறியா இருக்கும். நேர்குறினா ஒண்ணும் இல்ல, பிளஸ்ஸா இருக்குங்கிறாங்க. இப்ப I1 I2 உனக்கு அதோட குறி எப்படி இருக்கும், I1 and I2 அதோட குறி பிளஸ், பாசிட்டிவ். இதே இது அந்த சந்தியை விட்டு வெளியே போற மின்னோட்டத்தோட குறி எப்படி இருக்கும்னா எதிர்குறியா இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் வெளியே போகுது பாருங்க, அந்த அம்புக்குறியை பாருங்க, வெளிப்பக்கமா இருக்கு. அப்படிதானே 3 அம்புக்குறி, I3 I4 I5. சரியா? அது எப்படி இருக்கும்னா அதோட குறி நெகட்டிவா எதிர்குறியா இருக்கும். சரியா? அப்ப அந்த விதியை நம்ம சொல்லிட்டோம், அவர் வாயால சொல்லாம அவர் சமன்பாடை எழுதி காட்டுறாரு. சரியா? விதியை முதல்ல உனக்கு வார்த்தையால சொல்லிட்டாரு. எந்த ஒரு சந்தியிலுமே சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை எதுக்கு சமமா இருக்கும், 0க்கு சமமாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு, அந்த அந்த ஜங்ஷனை நோக்கி போகக்கூடிய மின்னோட்டத்தோட குறியீடு பாசிட்டிவா இருக்கும். அந்த சந்தியை விட்டு வெளியே வரக்கூடியது எல்லாமே எதிர்மின் குறியா இருக்கும், நெகட்டிவா இருக்கும்னு சொல்றாரு. சொல்லிட்டு அதை சமன்பாடு மூலமா எழுதிட்டாரு, வாய்ப்பாடு மூலமா எழுதுறாரு. சரியா? அது என்ன அப்படின்னா, I1 plus I2 அப்படிதானே, அது ரெண்டும் பாசிட்டிவ் தான் நான் போட்டாச்சு. அடுத்து என்னது, I3 I4 I5 என்னது நெகட்டிவ். அதை எப்படி எழுதணும், -I3 -I4 -I5. அவர் சொன்ன அந்த விதியை உங்களுக்கு கணக்கு மூலமா, ஒரு வாய்ப்பாடு மூலமா அவர் எழுதி காட்டுறாரு. அது என்ன வரும், 0. அப்ப இது என்னது, இதான் இவர் சொன்ன விதி. எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை, குறியியல்னா அந்த குறியீடு தான், பிளஸும் மைனஸும், கூட்டுத்தொகை 0க்கு சமமாக இருக்கும். அவர் சொன்னது இப்ப கரெக்ட் ஆயிட்டா? இதை நம்ம எப்படி சுருக்கிக்கலாம், இன்னொரு விதமா, I1 plus I2 இதுதானே, அது தெரியும் நமக்கு. I1 plus I2 ஈக்குவல் டு, இந்த மைனஸ்ல இருக்கிறதெல்லாம் இந்த ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போறோம், வலது கை பக்கம் கொண்டு போறோம். அது எப்படி வரும், I3 பிளஸ், மைனஸ் எல்லாம் வலது பக்கமா போச்சு என்ன ஆகும், எல்லாம் பிளஸ்ஸா மாறும், பிளஸ் I5. சரியா? புரியுதாமா? இதுதான் முதல் விதி. புரியுதா? இவ்வளவுதான் உனக்கு முதல் விதி. ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், இது ஞாபகம் வச்சுக்கணும். இதோட பயன்பாடு மின்னோட்டத்தின் வேறுபாடும் மின் அழுத்தத்தின் வேறுபாடும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்றாரு, எந்த ஒரு சந்தியிலும் சந்திக்கின்ற மின்னோட்டங்களின் குறியியல் கூட்டுத்தொகை 0க்கு சமமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. சரியா? புரியுதா? இதே இது மின்னழுத்த வேறுபாடும் அப்படிதான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி, அதுவும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சரியா? இதுவரை புரிஞ்சிருச்சா? புரிஞ்சது டீச்சர். முதல்ல இருந்து ஒரு நாள் சொல்லிடுறவா என்னென்ன பார்த்தோன்னு. முதல்ல ஓம் விதியை நமக்கு எப்பவுமே ஓம் விதி தெரியும், V = IR டக்குன்னு சொல்லிடுவோம். ஆனா அதை ஒரு கடத்தி மூலமா அந்த வாய்ப்பாடை நிரூபிச்சு காட்டணும். கடத்திக்கு ஒரு பேர் கொடுத்தோம், அதாவது கடத்தி எடுத்துக்கிட்டு அதோட நீளம், குறுக்கு வெட்டு பரப்பு, மின்புலம், மின்னோட்டம், மின்னோட்டம் I இது இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏற்கனவே நமக்கு இந்த வாய்ப்பாடு தெரியும், J = சிக்மா E. அதைதான் பயன்படுத்தி நம்ம V = IR நம்ம நிரூபிச்சோம். ரெண்டாவது எனக்கு V = EL. இதை நீ படிக்கணும், இதெல்லாம் நீங்க படிக்கணும். EL எப்படி வந்துச்சுங்கிறது நீ மனப்பாடம் தான் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா மின்புலம் தான் அங்க பாயுது அப்படின்னா, Lங்கிற குறுக்கு வெட்டு அந்த நீளம் வழியா பாயுங்கிறதுனால L எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்து ஏற்கனவே இந்த வாய்ப்பாடு தெரியும். அப்புறம் இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்றோம், சமப்படுத்துறோம். எப்படின்னா ஈயோட மதிப்பை கண்டுபிடிச்சு சமப்படுத்துறோம். அடுத்தது என்ன பண்றோம், சமப்படுத்தும் போது ஒரு மதிப்பு கிடைக்குது. அந்த மதிப்புல இருந்தும் நம்ம சுருக்குறதுக்கு என்ன பண்றோம், ஆர்னா என்னது, மின் தடையை என்ன பண்றோம், L/σA எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது
எடுத்துட்டு நம்ம ஆர் இந்த இடத்துல பிரதியிடும் போது நமக்கு வந்து நம்மளோட ஓமிதி கிடைச்சிருக்கு. இந்த இருக்கு v ஈக்குவல் டு ஐஆர் கிடைச்சிருக்கு. அடுத்துதான் என்ன சொன்னோம்? அப்போ ஆர் ஈக்குவல் டு வி பை ஐனா என்ன வரும்? v ஈக்குவல் டு ஐஆர். இப்போ ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. என்ன சொல்றாங்க? மின்தடையானது மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்துக்கும் இடையே உள்ள தகவு தான் அப்படிங்கிறாங்க. இதோட அலகு வந்து ஓம். சரியா? இதோட அலகு வந்து ஓம். இதை இப்படி எழுதணும். சிம்பல் வந்து இதோட குறியீடு இப்படி. அடுத்தது என்ன சொன்னோம்? மின்தடை எண். ஸோ மின்தடை எண்ணா என்னது? ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து ரோ, இன்னொன்று சிக்மா. சிக்மானா மின் கடத்து எண், ரோனா வந்து மின்தடை எண். சரியா? அடுத்து மின்தடை எண்ணையுமே நம்ம பார்த்தோம். இது வந்து சிக்மா ஈக்குவல் டு ஒன், சாரி, ரோ ஈக்குவல் டு ஒன் பை சிக்மா. ரோ ஈக்குவல் டு ஒன் பை சிக்மா. அதுக்கு ஏற்கனவே இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும், இந்த வாய்ப்பாடு ஆர் ஈக்குவல் டு எல் பை சிக்மா ஏ. இந்த இடத்துல நம்ம முதல் சமன்பாட்டை பிரதியிட்டோம். சமன்பாட்டை பிரதியும் போது நமக்கு என்ன கிடைச்சது? ஆர் ஈக்குவல் டு ரோ பை ஏ கிடைச்சது. சரியா? அப்ப என்ன சொல்றாங்க? ரோங்கிறது என்னது? மின்தடை எண். அது வந்து மின்தடைக்கு நேர்த்தகவுல இருக்கு. ஆனா கடத்தியோட குறுக்கு வெட்டு பரப்பு எதிர்த்தகவுல இருக்கு. அடுத்தது என்னது? மின்தடையாக்கின் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு பார்த்தோம். இதை வந்து வேறுபடுத்தி தயவுசெய்து படிங்க, அப்பதான் நல்லா புரியும் உனக்கு. தொடர் இணைப்புனா உனக்கு மின்னழுத்த வேறுபாடு வரும். இங்க வந்து என்ன இருக்கும்? பக்க இணைப்புல இந்த உனக்கு சொல்றேன் பாரு. இந்த தொடர் இணைப்பு எப்படி எழுதிக்கணும்? ஒரு வேறுபாடு கட்டம் போட்டுட்டு தொடர் இணைப்பு பக்க இணைப்பு இப்படி போட்டுக்கணும். சரியா? தலைப்பு போட்டுக்கணும். தலைப்பு போட்டு ரெண்டு காலமா பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு எழுதணும். இது என்னது? ஆர்எஸ். இங்க வந்து ஆர்எஸ், இங்க ஆர்பி. ஆர்எஸ்னா என்னது? R1 பிளஸ் R2 பிளஸ் R3. இது வந்து என்னது? 1 பை ஆர். வெரி குட். R2 1 பை R3. சரியா? அடுத்தது என்ன? ரெண்டாவது பாயிண்ட் என்னது? இங்க வந்து மின் அழுத்தம் மாறுபடும். இங்க வந்து மின்னோட்டம் மாறுபடும். சரியா? அடுத்ததா இங்க மூணாவது பாயிண்ட் என்ன வரும்? தொகுபயன் மின்தடை வந்து இங்க அதிகம். தொகுபயன் மின்தடையோட மதிப்பு வந்து எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும். இங்க வந்து எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். குறைவு. சரியா? அடுத்தது நாலாவது பாயிண்ட் என்னது? டயக்ராம். அந்த படத்தை வச்சு போடணும். படம் என்ன வரும்? இங்க வந்து பேட்டரி, அதாவது மின்கலம். அடுத்து வந்து தொடர் இணைப்புல என்ன வரும்? இங்க ஒரு இது வரும், ரெசிஸ்டன்ஸ். அதாவது இங்க ஒரு மின்தடை வரும். அந்த மின்தடைக்கு பேர் கொடுத்துக்கலாம், பிளஸ் மைனஸ் வோல்டேஜ். இது V1, இது V2, இது V3, R1, R2, R3. இது வழியா பாயிர மின்னோட்டம் வந்து I. சரியா? R1 வழியா, அதாவது பொதுவா பாயிறது I. R1 வழியா பாஞ்சுன்னா அது பேர் I1 அப்படி வரும். சரியா? அடுத்து டயக்ராம் பாருங்க. பக்க இணைப்பு டயக்ராம் என்ன வரும்? உனக்கு ஆல்ரெடி வரைஞ்சது. பிளஸ் மைனஸ் வோல்டேஜ் R1, R2, R3. சரியா? V1, V2 இந்த மாதிரி வரும். இதுல மாறுபடாதுல்ல, அதனால வோல்டேஜ் நம்ம எழுதக்கூடாது. I1 தான் எழுதணும். அப்படித்தானே? ஞாபகம் இருக்கா? இது பக்க இணைப்புல உனக்கு மின்னழுத்த மாறுபாடு இருக்காது, மின்னோட்டம் தான் இருக்கும். அப்போ I1 எழுதணும். I1, I2, I3. சரியா? இது இப்படி 4 பாயிண்ட் உனக்கு இதுலயே கிடைச்சிருக்கு. இந்த 4 பாயிண்ட் வச்சு நீனே எழுதிடலாம். புரியுதமா? தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. வேற ஏதாவது விடுபட்டு இருக்கா? தொடர் இணைப்பு, பக்க இணைப்புல இதோட பயன்பாடுகள் கூட நம்ம எழுதிக்கலாம். பயன்பாடையும் ஒரு மாறுபாடா எழுதிக்கலாம். இதுல வந்து நம்ம பல்ப், அதாவது நம்மளோட அந்த லைட்ல யூஸ் பண்றோம். பல்ப்ல யூஸ் பண்றோம். வேற வந்து என்னது? சீரியல் பல்ப். நார்மல் பல்பும் இருக்கு, சீரியல் பல்பும் இருக்கு. சரியா? அப்புறம் மின்சாதனங்கள், நம்ம அயன் பாக்ஸ், மைக்ரோ ஓவன் அந்த மாதிரி. இங்க பக்க இணைப்புக்கு என்ன வரும்? வீட்டு உபயோக பொருட்கள். வீட்டு உபயோக பொருட்கள்.
பொருட்கள்ல நம்ம வந்து பக்க இணைப்பு பயன்படுத்துறோம். ஏன் அப்படின்னா வீட்டு உபயோக பொருட்கள் அடிக்கடி நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அப்படிதானே? வோல்டேஜ் ஏதாவது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் பவர் வந்து இப்படி கம்மியா வரும், கூடும். இப்படிதானே சில நேரம் பவர் அப்படித்தானே பண்ணும். ஏதாவது வந்து என்ன பண்ணலாம், பக்க இணைப்புல இப்ப சப்போஸ் உனக்கு I3 அந்த R3 மின்தடையாக்கில ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த ஒரு R3யோட அந்த மின்தடையாக்கி இருக்குல்ல, பொருத்தி இருக்கும்ல, அந்த பொருத்தி இருக்கக்கூடிய அந்த R3 மின்தடையாக்கியை நம்ம அப்படியே அகற்றிடலாம். புரியுதா? எடுத்துடலாம். அதை விட்டு அந்த மின் சுற்றுல இருந்து வெளியே எடுத்துடலாம் தனியா. அதை மட்டும் எடுத்துட்டு நம்ம வந்து இருக்கிற அந்த மின்தடையாக்கி மூலம் அந்த மின் சுற்றை இயங்க வைக்கலாம். அதனாலதான் வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த பக்க இணைப்பு வரும். பக்க இணைப்பு எல்லாமே அதோட கனெக்ஷன் எல்லாமே எப்படி இருக்கும், கரண்ட் கனெக்ஷன். இப்போ நீ வீட்டு கட்டின உடனே பாத்தீங்கன்னா தெரியும் பக்க இணைப்பா இருக்கும். சரியா? வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு புதுசு புதுசா வாங்கிக்கிற எல்லா பொருட்களையும் உள்ள அந்த மின் சுற்று எல்லாமே இப்படிதான் பக்க இணைப்பா தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடம் டேமேஜ் ஆனாலும் அதை எடுத்து அப்படி துப்புரவாக்கிட்டு அதை என்ன பண்ணிடலாம், நம்ம மற்றதை வச்சு அந்த பொருளை இயங்க வைக்கலாம். புரியுதா? இதுதான் தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. அடுத்து கிர்ச்சாஃப் லா பார்த்தோம். அந்த மின் சந்தி, அந்த சந்தியில வந்து சந்திக்கக்கூடிய மின்னோட்டத்தின் கூடுதல் எப்படி இருக்கும், குறியீடு வந்து எப்படி இருக்கும், கூடுதல் 0க்கு சமமா இருக்கும். சரியா? புரிஞ்சிருச்சா? சரி, இன்னைக்கு பார்த்துட்டு போகுமா? எவ்வளவு முடிச்சுக்கலாம் என்ன? ஓகே.